ஃபைனலி கூலி மூவி ரிலீஸ் ஆக இன்னும் 5 days இருக்கு. அதுக்குள்ள நம்ம தலைவன் லோக்கி ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் இப்ப அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் எல்லா இன்டர்வியூஸ்மே பாத்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் தான் கேக்குறாங்க, இந்த கூலி படம் எல்சியூல இருக்கா இல்லையான்னு. அதுக்கு டைரக்டர் லோக்கி இல்ல இது எல்சியூல இல்ல அப்படின்னு சொல்ல, நம்ம சோசியல் மீடியா டீகோடர்ஸ் சும்மா இருப்பாங்களா, இல்ல இது எல்சியூல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனிவேஸ் லியோ அளவுக்கு டீகோடிங் போல. அண்ட் நம்ம ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவருமே இதுல ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்க போறதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் யூடியூபர்ஸ் கோபி அண்ட் சுதாகர் ஆக்சுவலி 3 நாளைக்கு முன்னாடி தான் சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணாங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய மூவி ப்ராஜெக்ட் ஓ காட் பியூட்டிஃபுல் அந்த படத்துக்கான அப்டேட்டுமே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் அண்ட் அதை பாடினது நம்ம எஸ்கே தான். அண்ட் இட்ஸ் ரியலி குட் சாங், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோடைய செட் பிக்ஸ் இப்போதைக்கு பயங்கரமா லீக் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே பாத்திருப்பீங்க. ஈச் அண்ட் எவ்ரி செட் பிக்ஸ் அண்ட் செட் வீடியோஸ் ஆர் அமேசிங். செட் பிக் மூலியமாவே தலைவன் ஸ்பைடர்மேன் ஒரு ஆறாவே பில்ட் பண்றாப்ல. அண்ட் பர்டிகுலரா இந்த ஒரு செட் பிக்கை கேப்சர் பண்ணவரு நீ வேற லெவல், நீ வேற லெவல். அண்ட் இந்த படத்துல ஆக்டர் ஜோ கேரி நடிக்க போறதா ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஸ்டீவ் ஹாரிங்டன் இல்ல நடிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இது அபிஷியல் கன்ஃபார்ம் கிடையாது, ரூமரா தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதை கேட்ட ஃபேன்ஸ் சும்மா இருப்பாங்களா? சோ ஜோ கேரி கண்டிப்பா ஹாரி ஆஸ்பானா தான் பிளே பண்ண போறாருன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. டேய், இன்னும் எம்சியூல ஆஸ்பானே இன்னும் கண்ணுல காட்டலடா. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. அண்ட் ஃபைனலி தி பேட்மேன் 2 இதுக்கான ஷூட்டிங்க அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ இந்த படத்தை பத்தி ஒரு மிகப்பெரிய ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த பேட்மேன் 2 படத்திலே ராபினை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவாங்களாங்க. ஆக்சுவலா இவரே வந்து ஒரு இயர் 2 பேட்மேன் தாங்க. படத்திலேயே ஒரு பேட்மேன் ஆகி 2 வருஷம் தான் ஆகியிருக்கும். அண்ட் இவருக்கு அவ்வளவா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. ஸ்டில் இவர் இன்னும் அந்த லேர்னிங் ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. இப்போ இவருக்கே ஒரு ராபின் தேவையா? மேபி ஒரு மிகப்பெரிய டைம் ஜம்ப் அடிச்சு இவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பேட்மேன் ஆயிட்டா இருப்பா அப்படின்னு காமிச்சிருவாங்களோ? ஒருவேளை இருக்குமோ? பட் ஸ்டில் இதுவும் ஒரு ரூமர் தான். அண்ட் ஆல்சோ கண்டிப்பா இது நடக்காது. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் அண்ட் சினிமா கண்டென்ட்ஸ்லாம் வேணும்னா மறக்காம நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.